முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஏழை செருப்பு தைப்பவன் வாழ்ந்து வந்தான். என்னை யாரும் மதிக்க மாட்டார்களே, ஆனால் எனக்குள் ஒரு பெரிய வீரன் இருக்கிறான் என்று அவன் அடிக்கடி நினைப்பான். ஒரு நாள் அவன் வாங்கி வைத்திருந்த வெண்ணெயில் நிறைய ஈக்கள் மாட்டிக்கொண்டன. செருப்பால் ஓங்கி அடித்தான். 200 ஈக்கள் செத்து விழுந்தன. 300 ஈக்கள் காயமடைந்தன. அதை பார்த்த அவன், அட, நான் ஒரே அடியில் 200 பேரை கொன்றேன், 300 பேரை காயப்படுத்தினேன் என்று தவறாக பெருமை கொண்டான். உடனே வீரருடை அணிந்து அரசவைக்கு சென்றான். அரசே, நான் பெரிய வீரன், ஒரே போரில் 200 பேரை கொன்று 300 பேரை காயப்படுத்தினேன் என்றான். அரசன் சிரித்தபடியே, அப்படியா? அப்படியானால் ஒரு வேலை இருக்கிறது. காட்டில் ஒரு பயங்கர பூதம் இருக்கிறது. அதை கொன்றால் இளவரசியை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான். துணிச்சலுடன் காட்டுக்குள் சென்றான் அவன். அங்கே வந்த பூதம் கர்ஜித்தது. மனித வாடை வருகிறது. ஆனால் செருப்பு தைப்பவன் புத்திசாலித்தனமாக ஏமாற்றத் தொடங்கினான். வெண்ணெய் உருண்டையை அழுத்தி, பார், கல்லையே தூளாக்குவேன் என்றான். குருவியை மேலே வீசி, நான் வீசினால் கீழே விழவே விழாது என்றான். அதை நம்பிய பூதம் பயந்தது. மாளிகைக்கு அழைத்தது. ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் மரத்தையே இழுத்து வருவேன், கிணற்றையே தூக்கி வருவேன் என்று சொல்லி பூதத்தை மேலும் பயமுறுத்தினான். இரவு நேரம். பூதம் அவனை கொல்ல முயன்றது. ஆனால் புத்திசாலி பூசணிக்காயை கட்டிலில் வைத்து தான் தப்பித்துக் கொண்டான். கடைசியாக கஞ்சி போட்டியில் சாக்கு பையை வயிற்றில் கட்டி பூதத்தை ஏமாற்றினான். பூதம் தன் வயிற்றை கிழித்து கொண்டு அங்கேயே இறந்தது. இப்படியாக வலிமையால் அல்ல, புத்தியால் செருத்து தைப்பவன் வென்றான். அவன் வீரனாக திரும்பினான். இளவரசியை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். அதிக வலிமையை விட பெரிய புத்தியே உண்மையான வெற்றி. இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சிகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சப்ஸ்கிரைப், பெரிய சந்தோஷம். அடுத்த கதையில் சந்திப்போம்.